வியூவர்ஸ் இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்குங்க. அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப பாக்குறது நாங்க 3 விரல் கொண்ட சோம்பல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிரினம். இந்த உயிரினங்கள் நிறைய பேர் நீங்க வீடியோஸ்ல பாத்துருக்கலாம். பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கலாம், பயப்படுறமா இருக்கலாம். ஆனா ரொம்ப ரொம்ப சாதுவான ஒரு உயிரினங்கள். இந்த உயிரினங்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த உலகத்தை விட்டு. காரணம் என்ன? இதுங்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்ததுதாங்க. 100க்கும் கம்மியா தான் இருக்கு. இதை கடத்தி இதுங்களை ஹண்டிங் பண்றதுக்கு பல விஷயங்களால இதுங்களும் அழிவோட விளிம்புல இருக்கு. இதுக்கும் காரணம் மனிதன் தான். இன்னைக்கு எண்ணி பார்த்தா வெறும் 100க்கும் கம்மியா இருக்க இந்த உயிரினங்கள் எங்க காணப்பட்டதுன்னா மேக்சிமம் கரேபியன் கோஸ்டல்ல தான் வாழப்பட்டது. இப்ப அதோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குங்க. அடுத்து பார்க்க போறது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீன் வகை. இதை பாக்குறதுக்கு இது டைகர் மாதிரி இருக்கத்தாலேயே இதுக்கு இந்த பேர் வந்து. இதோட இனம் மீன்கள் இத மாதிரி இருந்தாலும் ஆனா இது ரொம்ப யூனிக்கா ஒரு கிடாரி போன்ற ஒரு அமைப்போடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிற இதுவும் ஒரு மீன் வகை தாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு. இதோட எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போய் 100க்கும் கீழே இதோட எண்ணிக்கைகள் இந்த உலகத்துல இருக்கு. அதாவது உலகம் சொல்றது எவ்வளவு பெருசுங்க. அதுல 100, 80, 60 சொல்ல போது உங்களுக்கு மனசு யோசிச்சு பாருங்க. அந்த உயிரினங்களோட அழிவு எவ்வளவு மோசமா இருக்கு. ஒரே ஒரு கொம்பு உள்ள இந்த ரேனோ அப்படின்னு சொல்லப்படுற காண்டா மிருகங்கள் இப்ப வெறும் 80 தாங்க இந்த உலகத்திலேயே இருக்கு. என்னதான் இந்த விலங்குகள் அழிவில் விளிம்புல இருந்தாலும் இதை பாதுகாக்கிறது இந்தோனேஷியால இருக்க நேஷனல் பார்க் இதுகளை பாதுகாத்து வருது இப்போதைக்கு. வீவர்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்களே இதுதாங்க வக்கீடா அப்படின்னு சொல்ற பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு மீன் இனம். இந்த இனமும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை விட்டு மறைய போகுதுங்க. இதோட எண்ணிக்கை பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா 20 தான் மொத்தமே இருக்குங்க. இது வந்து மெக்சிகோல காணப்பட்ட இந்த உயிரினங்கள் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அதுதாங்க இந்த உலகம் சந்திச்சுக்கிது. இது இந்த 5 விலங்குகள் மட்டும் இல்ல, இது பல உயிரினங்கள் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சில விலங்குகளை நான் சொல்லாம விட்டுருக்கலாம். ஆனா வரப்போற வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நெருக்கமான விலங்குகளை பத்திய வீடியோஸும் நான் போடுறேன். இதெல்லாம் காப்பாற்றணும்னா நம்ம எக்கோ சிஸ்டத்தை காப்பாற்றணும், மனிதர்களாக நம்மளை சுத்தி இருக்க விலங்குகளை காப்பாற்றணும். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இத குழந்தைகளிடமும் சமுதாயத்திடமும் நிறைய இடத்துல சொல்லணும். இந்த உயிரினங்களோட பாதுகாப்பை கண்டிப்பா நம்ம தான் நிலைநிறுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் அடுத்தடுத்து வரப்போது கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, சில கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிரவீன் பிளிங்கிங் பேஜ்.